ஷூட்டிங்காக கேரள திருவனந்தபுரத்துக்கு போன நம்ம தளபதி விஜய்க்கு கிடைச்ச வரவேற்போட ஒரு பகுதி தாங்க இது. எஸ், வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல இப்ப கோட் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல தளபதி விஜய் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்போட ஒரு பகுதியா கேரள திருவனந்தபுரத்துல ஷூட்டிங்காக தளபதி விஜய் போயிருக்காரு. அவருக்கு அங்க திருவனந்தபுரம் விமான நிலையத்துல கிடைச்ச வரவேற்பு, அந்த போட்டோஸ் வீடியோஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கேரளாவுல உச்ச நடிகர்களான மம்முட்டி, மோகன்லால், துல்கர் சல்மானுக்கு இணையாக அவங்களை விட அதிகமாவே அங்க ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் நம்ம தளபதி விஜய். அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகும் போது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வரவேற்பை விட அங்க கேரளாவில் அவருடைய திரைப்படங்களை கொண்டாடி தீத்துருவாங்க. கடைசியா ரிலீஸ் ஆன அவருடைய லியோ திரைப்படத்துக்கு கேரளாவில் கிட்டத்தட்ட 25-30 நாட்கள் டிக்கெட்டே கிடைக்கல பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா பிருத்திவிராஜ் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அந்த அளவுக்கு முன்னணி நடிகர்களோட திரைப்படங்களை விட விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் அங்க வசூல்ல பின்னி படல் எடுக்கும். அங்க ரிலீஸ் ஆகிற முக்கால்வாசி திரைப்படங்களை தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ் இருக்கிறதையும் பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு அவங்க வீட்டு பிள்ளையாகவே தளபதி விஜய் நினைச்சு கொண்டாடி தீக்குறாங்க. அதனாலேயே திருவனந்தபுரத்துக்கு ஷூட்டிங்க்கு தளபதி விஜய் வராரு அப்படின்னு சொன்னோன்னே பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவிலிருந்து மக்கள் அப்படியே திரண்டு போயிட்டு திருவிழா மாதிரி தளபதி விஜய் பார்த்து அவருக்காக அப்படியே கத்தி செலிப்ரேட் பண்ணி அவர் அப்படியே கொண்டாடி தீர்த்திருக்காங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கேஜிஎஃப் திரைப்படத்துல எப்படி ராக்கி பாயோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜிஎஃப் காட்டி அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கூட்டம் சாம்ராஜ்யம் இருந்துச்சோ அதே அளவுக்கு இங்க கேரளாவில் தளபதி விஜய்க்கு ரசிகர் கூட்டம் கூடி பாக்குறவங்களும் ஒரு மாதிரி மிரட்டி விட்டாங்க மொத்தமா அப்படின்னே சொல்லலாம். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தளபதி ரசிகர்கள் எப்பா நாம கூட இவ்வளவு பண்ணது இல்லையப்பா, அவங்க என்னப்பா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தளபதி விஜய் விமான நிலையத்தில் இறங்கினதுல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் அவருடைய ஹோட்டலுக்கு போற வரைக்குமே கூட ஒரு ஊர்வலமா அவர் அப்படியே கூட்டு போயிருக்காங்க. அப்படியே மக்கள் வெள்ளத்துக்கு நடுவுல தான் அவர் போயிருக்காரு கார்ல. ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல்ல களமிறங்கி இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுக்கு இப்போ போற எல்லா இடங்கள்லயுமே முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு வரவேற்பும் மக்கள் மத்தியில் அந்த அன்பும் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில கோட் திரைப்படத்தோட ஷூட்டிங்கிற்காக அங்க கேரளா போன தளபதி விஜயை எவ்வளவு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நீங்களே பாக்குறீங்க. அங்க ஒரு சில நாட்கள் இருந்து அந்த படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு தான் அங்கே தளபதி விஜய் திரும்ப வருவாருன்னு தெரியுது. தளபதி விஜய் அங்க இருக்க போற ஒவ்வொரு நாளுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி தான் மக்கள் திருவிழா மாதிரி கூட போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன முன்னுதாரணம் தான் இப்போ இந்த வீடியோ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம டோஸ் ஹை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.